வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நடந்து முடிந்த குரூப் எக்ஸாம் கொஷின் பேப்பரோட தமிழ் ஆன்சருக்கு பார்ப்போம். 101வது கொஷின். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு, இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை. ஆப்ஷன் டி கற்றாழை. 102 பொறுத்துக. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 103 தமிழ் இலக்கியத்தில் ஆழ்வாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருத்தும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மதுரை. 104வது கொஷின். ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி முத்துராமலிங்கர். 105வது கொஷின். வஞ்சித்தலை குறிய சீரமைப்பு எது? ஆப்ஷன் சி கருவிலம் கூவிலங்காய். 106வது கொஷின். சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வண்ண பண்பு பெயர். நெக்ஸ்ட் கொஷின் 107வது கொஷின். வஞ்சித் விருத்தம் என்பது ஆப்ஷன் பி ஆன்சர். 108வது கொஷின். புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி முதுமொழி காஞ்சி. 109வது கொஷின். வெண்குடை இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் டி பண்பு தொகை. 110வது கொஷின். திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ஆப்ஷன் சி நலந்தனார். 111வது கொஷின். சிருங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யார்? ஆப்ஷன் பி குகன். 112வது கொஷின். அனகன் என்ற சொல்லின் யாரை குறிப்பதாகும்? ஆப்ஷன் பி ராமன். 113 இதில் வந்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவிக்கன்னு சொல்கிறாங்க. இதில் ரெனசன்ஸ் தமிழ் சொல் வந்து மறுமலர்ச்சி. 114வது கொஷின். நிலையான இணையை கண்டறிக. விடை ஆப்ஷன் ஏ. 115வது கொஷின். சந்திப்பிலியற்ற தொடரை தேர்ந்தெடுத்தெழுக. ஆன்சர் ஆப்ஷன் டி. 116வது கொஷின். தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ முரணி உடன்பட்டு. நெக்ஸ்ட் கொஷின் 117வது கொஷின். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பேரறிஞர் அண்ணா. 118வது கொஷின். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 119வது கொஷின். பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் யார்? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் சி கவிஞர் வாணிதாசன். 120வது கொஷின். வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர்? விடை ஆப்ஷன் சி பிச்சமூர்த்தி. 121வது கொஷின். பொறுத்துக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 122வது கொஷின். பிசிராந்தியர் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ பாவேந்திர பாரதிதாசன். 123வது கொஷின். உணவு உடை அடிப்படை தேவை. எனது தேவையை பூர்த்தி செய்தது முதலிடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் வந்து அறிஞர் அண்ணா. 124வது கொஷின். ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் கொடைவினா. 125வது கொஷின். பின்வற்றும் இடைக்கற்ற வினாவினை தேர்ந்தெடுத்தெழுதுக. ஆன்சர் டி ஆப்ஷன். 126வது கொஷின். பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு உணர்த்தினேன். விடை ஆப்ஷன் சி தன்மை ஒருமை வினைமுற்று. 127வது கொஷின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 128வது கொஷின். ஜெயகாந்தன் ஏற்றாத சிறுகதை எது? ஆப்ஷன் பி அறம். 129வது கொஷின். ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதை கூறுகிறார்? ஆப்ஷன் பி பகைவருக்கு உதவுதல். 130வது கொஷின். ஒழுகல் என் இலக்கண குறிப்பு வந்து விடை ஆப்ஷன் ஏ தொழில் பெயர். 131வது கொஷின். விடை வந்து ஆப்ஷன் ஏ. 132வது கொஷின். விடை ஆப்ஷன் சி. 133வது கொஷின். இது வந்து கொஷின் தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். 134வது கொஷின். கூற்று கொஷின். ஆப்ஷன் ஏ. 135வது கொஷின். மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டவதாக கூறப்படுகின்றன? இதுக்கு ஆன்சர் வந்து மூவகை. 136வது கொஷின். தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது? 2ஆம் தலைமுறை. ஆப்ஷன் பி. 137 கரகாட்டத்தை துணை ஆட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எதுனா? ஆப்ஷன் சி ஒயிலாட்டம். 138 இரட்டர மொழிதல் அணியின் வேறு பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்லேடை அணி. 139 மனோன்மணியத்தில் வரும் கிளை கதை எது? ஆப்ஷன் ஏ சிவகாமியின் சரிதம். 140 ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1891. 141 உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யார்? ஆப்ஷன் பி குதும்பை சித்தர். 142 திராவிடம் என்னும் சொல்லி முதலில் குறிப்பிட்டவர்? ஆப்ஷன் சி குமரிப்பட்டர். 143 நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது? ஆன்சர் ஆப்ஷன் பி ராமேஸ்வரம் பெருங்கோயில். 144 தேவத தும்பி என ஆட்டத்திற்கு இசைக்கருவியது? ஆப்ஷன் சி தேவராட்டம். 145வது கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் பி ஆன்சர் பேரறிஞர் அண்ணா. 146வது கொஷினுக்கு அழகை குளிர்ந்த கடம் வனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் எவ்வகை வாக்கியம்? ஆப்ஷன் டி தன்வினை. 147 எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலின் ஓடினேன். ஆன்சர் தன்வினை. ஆப்ஷன் சி.
148 பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தேர்வு செய்க. குமரன் மலையில் நனையாமல் இல்லை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். 149 கீழ்கண்டவற்றுள் தெரிவிக்க எழுதாத நூல் எதுனா ஆப்ஷன் சி மனுமறை கண்ட வாசகம். 150வது கொஸ்டின் விளக்குகள் பல தந்த ஒளி என நூலை இயற்றியவர் வந்து ஆப்ஷன் பி லிலியன் வாட்சன். 156வது கொஸ்டின் உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புகழ்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி முதல் புதினம் ஆப்ஷன் டி புயலே ஒரு தோணி. 152வது கொஸ்டின் தமிழ் நாடகக் கலையின் பெர்னார்ட் ஷா என அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றவர் ஆப்ஷன் சி கல்கி. 153 வேர்ச்சொல் கண்டறிக. நனைந்தான் ஆப்ஷன் ஏ நஞ்சி. 154 படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்கால காட்டும் வினைமுற்று எழுதுக ஆப்ஷன் டி படிப்பேன். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி தருக ஆப்ஷன் பி மீவான். 156வது கொஷின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சீராபுராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது ஆப்ஷன் டி அபுல் காஷிம். 158வது கொஷின் 2 அடிகள் கொண்ட தொடுக்கப்படும் செயல் வகை கன்னியாகும் எதுகை ஆப்ஷன் பி எதுகை. 159வது கொஷின் பொறுத்துக ஆப்ஷன் ஏ. 160வது கொஷின் கீர்த்தனை டேஷ் வகைகள் ஒன்றாகும் ஆப்ஷன் சி பக்தி இலக்கியம். 161வது கொஷின் எழுத்து வகை அறிந்து பொறுத்துக ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 162 தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் ஆப்ஷன் பி தேவனைய பவனார். 163வது கொஷின் உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது ஆப்ஷன் டி ஆனந்த விகடன். 164வது கொஷின் தமது தமிழ் கட்டுரையில் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யார் ஆப்ஷன் டி பரிதிமார் கலைஞர். 165வது கொஷின் நிலம் போல தொடர்ந்தான் எனும் வகை உவமை ஆப்ஷன் சி வடிவ உவமை. 166வது கொஷின் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 167வது கொஷின் அப்துல் நேற்று வருவித்தான் இது அவ்வகை வாக்கியம் ஆப்ஷன் பி பிறவினை. 168வது கொஷின் தெம்மாங்கு பிரித்து எழுதுக தென் ப்ளஸ் மாங்கு. 169வது கொஷின் ஆப்ஷன் பி இடைக்காட்டு சித்தர். 170வது கொஷின் திருப்பல்லாண்டு பாடியவர் யார்னா ஆப்ஷன் சி பெரியாழ்வார். 171வது கொஷின் விமர்சனர் அப்பர் வாகிசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியர் ஆப்ஷன் ஏ திருவாசகர். 172வது கொஷின் தமிழ் 3000 என்றழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் டி திருமூலர். 173வது கொஷின் ஆப்ஷன் பி ஆன்சர். 174வது கொஷின் வினையச்சம் கண்டறிக ஆப்ஷன் டி ஓடி. 175வது கொஷின் வினைமுற்றை தேர்வு செய்க வா ஆப்ஷன் சி வந்தான். 176வது கொஷின் யாழின் வகைகள் யாவை ஆப்ஷன் டி 7. 177 குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது ஏ சிலப்பதிகாரம். 178வது கொஷின் ஆப்ஷன் சி தற்குறி பேற்றணி. 179வது கொஷின் குமரப்புலவர் எழுதிய வேறு நூல் எதுனா முதுமொழி மாலை ஆப்ஷன் பி முதுமொழி மாலை. 180வது கொஷின் பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் ஆப்ஷன் டி குலசேகர ஆழ்வார். 181வது கொஷின் பொறுத்துக ஆப்ஷன் பி ஆன்சர். 182வது கொஷின் பொறுத்துக ஆப்ஷன் ஏ. 183வது கொஷின் ஐம்பெரு காப்பியம் என்னும் சொற்றொடை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார்னா மயிலிநாதர். 184வது கொஷின் ஆன்சர் பி கவிதை எழுதுவது அரிது. 185வது கொஷின் ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க ஆளு மேலும் பள்ளுக்குருதி. 187வது கொஷின் பன்னரம் கோகின் நன்னலம் கவற்றி இவ்வடிவில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை ஆப்ஷன் சி ஒளிப்பெதுகை. 187வது கொஷின் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தருக மாறி மாறி ஆப்ஷன் சி மலை வேறு. 188வது கொஷின் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் சி. 189வது கொஷின் டெலிகேட் இது வந்து பேராளர். 190வது கொஷின் இதுக்கான ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். 191வது கொஷின் இதுக்கான ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். 192வது கொஷின் இதுக்கான ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். 193வது கொஷின் இதுக்கான ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். 194வது கொஷின் இதுக்கு ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். 195வது கொஷின் இது ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். 196வது கொஷின் சிதவல் இச்சொல்லின் பொருள் வந்து டி ஆப்ஷன் தலைப்பாகை. 197வது கொஷின் ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் அறைந்தவர். 198வது கொஷின் தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தெரிவு செய்க பி ஆப்ஷன் அகலாது போகாது. 199வது கொஷின் சரியாக பிரித்து எழுதப்பட்ட சொல்லை எழுத்தெழுதுக அஞ்சிலோதி ஆப்ஷன் டி ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. லாஸ்ட் கொஷின்
சொல்லின் சரியான பிரித்தெழுதும் முறையை எடுத்தெழுதுக. ஊன் புதிய விழா. ஆப்ஷன் ஏ ஊன் ப்ளஸ் புதிய ப்ளஸ் விழா.